ஹாய் வணக்கம், வெல்கம் டு சார் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நேற்று நடந்த குரூப் 2 2A எக்ஸாமில் கேட்ட தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க. இனிமேல் நம்ம 100 மார்க்குக்கு 100 மார்க் 90+ மேலே நம்ம எடுக்கணுன்னாலே தமிழ் புக்ஸில் என்னென்ன புக்கெலாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில ப்ரூஃப்ஸ் பார்த்துட்டு நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேற்று கேட்ட மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் இருக்குது. இந்த முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் கொடுத்துருங்க. பேஜ் நம்பர் 33 இருக்குது பாருங்கள். இந்த இதில் பாருங்களேன், மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள். இது மணிக்கொடிங்கிறது எதில் வந்திருக்குன்னு பாருங்கள், முதல் தலைமுறைக்குள்ளே வந்திருக்கு. இதில் வந்து டெப்த்தாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மனோன்மணியம் அப்படிங்கிறது வந்து எதோட கிளைக்கதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிவகாமியின் சரிதம்ங்கிறது. இது எங்கே இருக்குன்னு நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 11th நியூ புக்கில் இருக்குது. ஓகேவா? தமிழில் அதே மாதிரி தான், அதே பேஜில் அதே பாக்ஸ்லேருந்து எடுத்த கொஸ்டின் தான். இந்த ரகசிய வழி என்ற நூலை எழுதி தலைவி மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1891. இதுவும் அதே பாக்ஸில் தான் இருக்குது, 11th நியூ புக்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகம் நிலையற்றது அப்படின்னு 2 சித்தர் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டிருந்தாங்க. சித்தர்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழில் தான் இந்த 2 சித்தர் கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேஜில் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா உலகம் நிலையற்றது அப்படிங்கிறது இது யார் பாடினா அப்படின்னு பார்க்குறப்ப குதம்பை சித்தர். இதோட ப்ரூஃப் பாருங்கள், குதம்பை சித்தர் பாடல்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11th சிறப்பு தமிழ் தான். கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், உலகம் நிலையற்றது. அந்த லைனில் பொருளில் பாருங்களேன், குதம்பாய் உலகம் நிலையற்றது அப்படின்னு இந்த பாடலில் இவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ உலகம் நிலையற்றது அப்படின்னு சொன்னது யார்? இவர் தான், குதம்பை சித்தர். 11th சிறப்பு தமிழில் இருக்குது. அதே மாதிரி அதே பேஜில் இன்னொரு கொஸ்டின், எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளே உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிரே. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சித்தரை தான் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இடைக்காட்டு சித்தர். இதுவும் அதே 11th சிறப்பு தமிழில் இடைக்காட்டு சித்தரோட பாட்டில் இருக்குது. இந்த லாஸ்ட் 2 லைன் பாருங்கள், எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளே உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றுகிறே, இடைக்காட்டு சித்தர். இதுவும் அதே 11th சிறப்பு தமிழில் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு புக்கில் வந்து கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரூஃப்லாம் கொண்டு வந்திருக்கேன். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இது என்ன சொல்கிறாங்க? இதில் குமரினா கற்றாழை வந்து குறிக்கிறாங்க. இந்த 9th ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. இதில் ஆலவாய் அப்படின்னா எந்த ஊர்னு கேட்டிருந்தாங்க. அது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. இது 7th ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. இது வந்து பார்த்திங்கன்னா 11th நியூ தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 120 இருக்குது. இதுக்கு ஆன்சர் ஆனந்தரங்க நாட்குறிப்பு உவேசா சாமிநாதர். ஓகேவா? பாக்ஸில் இருக்கும், பார்த்துக்குங்க. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு அந்ததியின் பெருமையாலே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்ற உரை நிகழ்த்தியவர் அப்படின்னு கேட்குறப்ப ராபி சேதுப்பிள்ளை. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 199 இருக்குது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இனிமேல் வர்ற எக்ஸாமில் நம்ம 100க்கு 90+ எடுக்கணும்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப இதுலேருந்து கொஞ்சம் ஓரளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு புக்கு இருந்துச்சுன்னா, நியூ புக் இருந்துச்சுன்னா அந்த நியூ புக் மட்டும்தான் கேட்பாங்க. 6லேருந்து 10வது வரைக்கும் படித்தா போதுமானது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரப்போ லாஸ்ட் இயர்லேருந்து எப்படி கேட்குறாங்கன்னா 75% கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இருக்குது. அப்புறம் ஓல்டு புக்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% ஆஃப் கொஸ்டின் வந்து எடுக்கிறாங்க. அப்போ வந்து அப்படி எடுக்கிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய புக்கும் படிக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் டஃப் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கு புது புக்கு எல்லாம் படிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு தமிழ்னு ஒரு புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிறப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் படித்து நீங்கள் 100க்கு 90+ எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப இனிமேல் என்ன படிக்கணும்னா 6லேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் புது புக்கு படித்தே ஆகணும். பழைய புக்கு நீங்கள் 6லேருந்து 10வது வரைக்கும் கம்பல்சரி படித்தே ஆகணும். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் அப்படிங்கிறப்ப 11th 12th போடுறாங்க. அந்த சிறப்பு தமிழில் சிலபஸில் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிடணும். ஏன்னா சித்தர்கள் அப்படின்னு அவன் சிலபஸில் கொடுத்துட்டான். அப்போ சித்தர்கள்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருங்க ஒரே பேஜில். நீங்கள் சிறப்பு தமிழ் யாரும் நம்ம மேக்ஸிமம் உள்ளே போய்லாம் படிக்க மாட்டோம். அப்படிங்கிறப்ப சிலபஸ் வைஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். சிறப்பு தமிழை ஃபுல்லாக படிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. இனிமேல் நம்ம அப்படி படித்தா மட்டும்தான் தமிழில் 100க்கு 95 அந்த மாதிரிலாம் நம்ம வாங்க முடியும். இது போன்ற டீட்டெயில்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.